நீங்களும் வந்து உங்கள் பசங்களை புதுசாக ஸ்கூல் சேர்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு சில விஷயம்லாம் கற்றுக் கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஏன்டா நம்மளே திரும்பி ஸ்கூலுக்கு போயிடலாமோ அப்படின்னு நினைக்க தோணும்ல. அது மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது தம்பி ஸ்கூல் சேர்த்து 15லேருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து 15 நாள் வந்து ஹாஃப் டே வச்சுட்டாங்க. நாளையிலேருந்து தான் இவனுக்கு வந்து ஃபுல் டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் லஞ்ச் கொடுத்துடணும், ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அவன் சாப்பிட்டுக்குவான். அது அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து சும்மா நார்மலாக ஸ்நாக்ஸ் கொண்டு போவாங்களா அந்த மாதிரி பாக்ஸு. ஆனால் இது வந்து ஓப்பன் பண்ணி டவல் போட்டு அவன் சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவான்னு கற்றுக் கொடுத்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவன் என்னை பண்ணாமல் பாருங்கள் டென்ஷனு. இப்போ நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோவில். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். இது வந்து 2-3 டைம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா தான் இந்த வேலையும் நடக்குது. அதுக்குள்ளேயே என்னை டென்ஷன் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த ஜிப்பு போடுறதுக்குள்ளே ஜிப்பே போட முடியல அப்படின்னு என்னைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பண்ணுறான் என் பையன். நீங்களும் இது மாதிரி இருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களும் வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க? நீங்கள் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அதாவது நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போது கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துட்டு புதுசாக அவங்கள ஒரு பக்கம் அனுப்பும்போது இது நம்மளுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இருந்தாலுமே வந்து அவங்க பண்ணுற அந்த இது கிளம்புறதுக்குள்ளே என் பையன்லாம் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். 9 மணி வரைக்கும் தூங்குவான் எப்போவுமே. இப்போ நேரமாக 7 மணிக்கு எந்திரிச்சு குளிடானா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. காலையெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எழுப்பிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்பவும் அழுக ஆரம்பிச்சிட்றான். பாப்பா வேறு இருக்குது. இவன் அழுதா அவளும் எந்திரிச்சிருவா. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுறீங்களா 2 பேர்த்த வச்சுட்டு? அப்படி இல்லை புதுசாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களா? உங்களோட இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இது கூட பரவாயில்லைங்க. போன வாரம் ஃபீவர்னு சொல்லி 2 நாள் லீவ் போட வச்சிட்டேன். ஹாஃப் டே தான் ஸ்கூலு. இருந்தாலும் ஃபீவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு 2 நாள் லீவ் போட வச்சிட்டேன். 3ஆவது நாள் காலையில் எந்திரிச்சு சரி ஸ்கூலுக்கு கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். அழுதுகிட்டே இருந்தான். குளிக்கும் போதும் அழுதான். பல்லு விளக்கும் போதும் பல்லு விளக்குனான். அப்புறம் என்ன செஞ்சுட்டான், கிளம்பும்போது அம்மா நீயும் வாம்மா அப்படின்னா. சரி நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரப்பா அப்படின்னேன். இல்லைம்மா நீயும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்க அப்படின்னா. நான் சொன்னேன் சின்ன பசங்களை தான் சாமி ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்க, கிளாஸ்க்குள்ளே என்னை விட மாட்டாங்க, நான் வர முடியாது சாமி அப்படின்னு சொன்னதுக்கு என் பையன் உடனே ஒரு பெரிய பிட்டா போட்டாங்க. நீயும் சின்ன பிள்ளையாகி வாமா அப்படிங்கிறான். எப்படிங்க நம்ம சின்ன பிள்ளையாக முடியும்?